ஓசூரில் அனைத்து முதலியார் முன்னேற்ற நலசங்க குடும்ப விழா. புதிய நீதி கட்சி நிறுவனர் தலைவர் டாக்டர் ஏசி சண்முகம் பங்கேற்று வாழ்த்துறை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் அனைத்து முதலியார் முன்னேற்ற நலசங்கம் சார்பில் குடும்ப நிகழ்ச்சி விழா நடைபெற்றது. ஓசூரில் அனைத்து முதலியார் முன்னேற்ற நலசங்க தலைவர் எஸ் ராஜாராம் தலைமையில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக புதிய நீதி கட்சி நிறுவன தலைவர் டாக்டர் ஏசி சண்முகம் கலந்து கொண்டு வாழ்த்துரை பேசினார். இதில் அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கானவர்கள் குடும்பத்தோடு பங்கேற்று அவர்களது அனுபவங்களை பகிர்ந்து பேசினார்கள். பலரும் அவர்களின் சாதனைகளை பாராட்டி நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ஏசி சண்முகம், இன்றைய காலகட்டத்தில் SIR பணிகளை அரசு ஊழியர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். அண்மையில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் 10 முதல் 15 வாக்குகள் தொகுதிகளில் ஒரே நபருக்கு இருப்பது தொடர்பாக ஆதாரங்களுடன் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆகவே SIR என்பதை கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தி ஆக வேண்டும். ஒரு நாட்டில் மத்திய அரசு, மாநில அரசு மற்றும் முதலமைச்சர் ஆகியோரை தேர்ந்தெடுப்பது என்பது ஜனநாயக கடமை. அதற்கு ஒருவருக்கு 10 முதல் 20 வாக்குகள் இருப்பதோடு அவருக்கு உறவினர்கள் வீட்டில் ஒரு வாக்குரிமை, பக்கத்து தொகுதியில் ஒரு வாக்குரிமை என்ற நிலைமையை இருக்கக்கூடாது. மேலும் போலி வாக்குகள் இருந்தவர்களின் பெயரில் வாக்குகள் என போலி வாக்குகளை செலுத்தும் நிலைமையை மாற்ற வேண்டும். ஆகவே ஒருவருக்கு ஒருவர் ஒரு வாக்கு என்பதுதான் ஜனநாயக கடமை என்ற நிலைமையை ஏற்படுத்தி SIR நடவடிக்கையால் மட்டுமே முடியும் என அவர் தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி பீகார் மாநில தேர்தலுக்கு வெற்றி குறித்து கேள்விக்கு பதிலளித்த அவர், வட மாநிலங்களில் பாரத பிரதமர் தெய்வமாகவும் ஒரு குருவாக, இந்த நாட்டுடைய தந்தையாக அந்த பகுதி மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் வட மாநிலங்களில் பெரும்பாலான இடங்களில் தார் சாலை என்பது கிடையாது, சிமெண்ட் ரோடு கிடையாது, மேம்பாலங்கள் இல்லாமல் இருந்தது, ரயில் வசதிகளும் மிகவும் குறைந்து காணப்பட்டது. அதே போன்று இருந்த இந்த நிலையில் பீகாரிலோ மத்திய அரசு பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல திட்டங்களை கொண்டு வந்து அந்த மாநிலத்தை வளமாக்கி இருக்கிறார்கள். தற்பொழுது அந்த மாநிலத்தில் தார் சாலை, ரயில்வே வசதி, மேம்பாலங்கள், நகரங்கள் ஆகிய வளர்ச்சிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பீகார் மாநிலத்தை சேர்ந்த லட்சக்கணக்கான இளைஞர்கள் தமிழ்நாட்டிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பீகார் மாநிலத்தை சேர்ந்த கூட தமிழ்நாட்டில் வட மாநிலத்தில் இருக்க மாட்டார்கள் என்பது நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் தான் இங்கு வேலை செய்ததாக இருக்க வேண்டும். அந்த அளவிற்கு பாரத பிரதமர் பீகார் மாநிலத்தை வளமாக்கி கொண்டிருக்கிறார்கள். பீகார் மாநிலத்தில் மட்டுமல்லாது அனைத்து வட மாநிலங்களில் உள்ள அடுத்தடுத்த மக்களுக்கான வாழ்வாதார மேம்பாட்டிற்கு அனைத்தும் வசதிகளும் திட்டங்களும் மத்திய அரசுடன் இணைந்து மாநில அரசுகள் மேற்கொண்டு வருகிறார்கள். அதனால்தான் பாரத பிரதமருக்கு பீகாரில் மிகப்பெரிய வெற்றி மக்கள் தந்திருக்கிறார்கள் என கூறினார். கர்நாடகாவில் காவேரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளது பற்றி கேள்விக்கு பதிலளித்த அவர், பாதிப்பு இல்லை என்பது முறையாக இருக்கும் பொழுது பாதிப்பு என்பது இருக்காது. ஏனென்றால் எல்லாம் முன்வடிவு செய்து இருக்கிறார்கள். ஆணையம் இருக்கிறது, ஆணையத்தில் குறிப்பிட்ட நீர் வழங்க வேண்டும் என்று என்னவென்றும் இருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் தமிழக அரசும் நம் பல இடங்களில் ஆறுகளின் குறுக்கே சிறிய அணைகள், தடுப்பு அணைகள் அதிக அளவில் கட்டப்பட வேண்டும். பல 100 ஆண்டுகளுக்கான TMC தண்ணீர் வீணாகி கடலில் கலக்கிறது. அதை நாம் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போன்று கோதாவரி, பாலாறு இணைப்பு என்ற திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. மாநில அரசு அதற்கான நிதி ஒதுக்கி அளவீடு செய்து அவர்களுக்கு வழங்காமல் அந்த திட்டம் நமக்கு கிடைக்கும். எனவே கடலில் வீணாக கலக்கக்கூடிய அந்த தண்ணீரையும் அணைகள் மட்டுமே, தடுப்பணைகள் வாயிலாக நீரை தேக்கி ஏரிகளை தூர்வாரி அதனை ஆழப்படுத்துகின்ற பணிகள் செய்தால்தான் மழை நீர் வீணாக கடலில் கலப்பதை தடுக்க முடியும் என்று அவர் பதிலளித்தார். வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி வாய்ப்பு எவ்வாறு இருக்கும் என்று கேள்விக்கு தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி எளிதாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு நிச்சயம் இருக்கிறது. அதை தடுக்க ஆளும் கட்சியினர் தவறிவிட்டார்கள். மக்களை வெகுவாக பாதித்திருப்பது மின் கட்டண உயர்வு, வீட்டு வரி போன்ற கட்டணங்கள் ஒரு புறம் இருப்பதோடு, முன்பெல்லாம் சாராயம் எனப்படும் மதுபானம் ஏதோ ஒரு சில இடங்களில் தான் இருந்தது. ஆனால் இன்று எல்லா கிராமங்களிலும் கடைகள் திறக்கப்பட்டு மதுபானங்கள் கிடைக்கிறது. மேலும் கொள்கையின் பின்பு போன்ற போதைப் பொருட்கள் பயன்பாடு என்பதும் அந்தந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு பெரிய இடத்தில் அல்லது கலைத்துறையில் யாரோ ஒருவர் சிலர் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய யாருவாக இருக்கின்றது. குறிப்பாக அந்த போதைப் பொருட்கள் எல்லாம் எப்படி கிடைக்கும், எங்கிருந்து வரும் என்பதெல்லாம் சாதாரணமாக தெரியும், எனவே தெரிகிறது. ஆனால் இவ்வாறு கிராமங்களில் கல்வி நிலையங்கள் வரை அந்த போதைப் பொருட்கள் எளிதாக கிடைக்கிறது. இதனால் பெற்றோர் தங்களது பிள்ளைகளுக்கு
கிடைத்து பாதிக்கப்பட்டு விடுவார்கள் என அச்சத்தில் உள்ளனர். இதற்கு தமிழக காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுத்தால்தான் ஒழுங்குபடுத்த முடியும். கடுமையான சட்டம் என்பது மக்கள் காக்கக்கூடிய கேடயம். எனவே இதை பயன்படுத்துவதற்கு மனித உரிமை மீறல்கள் குறுக்கீடுகள் வருமோ என அரசு பார்க்கக்கூடியது. உதாரணத்திற்கு 40 ஆண்டுகளுக்கு முன்பு கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த பொழுது நக்சலைட்டுகள் அதிகமாக இருந்தது. அது மேலும் வட ஆற்காடு மாவட்டத்திற்கும் பரவி அதிகரித்து இருந்தது. அப்போது காவல்துறை டிஐஜியாக இருந்த வால்டர் தேவராம் எம்ஜிஆரை நேரில் சந்தித்து சட்டத்தை கடுமையாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். மேலும் இதனால் மனித உரிமைகள் மீறல்கள் என்ற குறுக்கீடுகள் இருக்கக்கூடாது எனவும் அவர் தெரிவித்தார். அதற்கு நான் பார்த்துக் கொள்கிறேன், அவ்வாறாக குறியிடும் எதுவும் இருக்காது என எம்ஜிஆர் அவர்கள் உறுதியளித்தார். இதனால் வால்டர் தேவராம் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து முன்னேற 3 மாதத்தில் நக்சலைட்டுகளை முழுமையாக இல்லாமல் செய்துவிட்டார். பல பேர் வெளி மாநிலங்களுக்கு தப்பி ஓடிவிட்டார்கள். அன்று தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவ்வாறுதான் நடவடிக்கை எடுக்காமல் போயிருந்தால் எப்படி பல மாநிலங்களில் நக்சலைட் பிடியில் வாடிக்கொண்டிருக்கிறார்களோ அந்த நிலை தமிழகத்திற்கு வந்திருக்கும். கடுமையான சட்டம், கடுமையான தண்டனை ஆகியவற்றில் தான் அதை தடுக்க முடிந்தது. எனவே போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை தடுக்க வேண்டிய கடமை தமிழக காவல்துறை கொண்டு மொத்தத்தில் நமது இளைய சமுதாயம் மாறி போதைக்கு அடிமையாகி விட்டார்களோ என்பதுதான் பெற்றோர்கள் அச்சப்படுகிறார்கள். மேலும் தமிழ்நாட்டில் நடைபெறும் கொலை, கொள்ளை போன்ற குற்றங்களுக்கு மது மற்றும் போதை பழக்கம் தான் முழு காரணம். எனவே இவ்வாறெல்லாம் தடுக்க தவறிய ஆளும் கட்சி இந்த தேர்தல் பதகமாகவே அமையும் என பதிலளித்தார். வட இந்தியர்கள் அதிகமாக தமிழ்நாட்டில் வந்து குடியேறி உள்ளார்கள். தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளது குறித்து கருத்துக்கு தமிழ்நாட்டில் வாழக்கூடிய இலவச திட்டங்கள் நமது இளைஞர்கள், கிராமத்திற்கு விவசாயிகள் மேற்கொள்ளும் வேண்டிய வேலைகளுக்கான அவர்கள் செய்வதே இல்லை. 20 கிலோ அரிசி இலவசமாக வழங்கப்படுகிறது. மகளிருக்கு 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இவை கொடுக்க கூடாது என கூறவில்லை. அது ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அவர்களது வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்காக பயன்படுத்த வேண்டும். எனவே இந்த இலவசங்களில் வேலை செய்வதற்கு ஆட்கள் பற்றாக்குறை ஏற்பட்டு வருகிறது. இதனால் தான் இதன் முதல் காரணமாக அனைத்து இடங்களிலும் நிதி நிறுவனங்களிலும் ஆட்கள் தேவை என அறிவிப்பு பலகை உள்ளன. இங்கு ஆட்கள் இல்லை என்றால் காரணத்தினால்தான் பீகார் போன்ற வட மாநிலங்களில் இருந்து ஆட்கள் வரவழைத்து வழங்கப்படுகிறார்கள். எதிர்காலத்தில் வட மாநிலங்களில் இருந்து வளர்ச்சி காண அதிகமாகிவிட்டால் தமிழகத்திற்கு அவர்கள் வருவது இல்லாமல் ஆகிவிடும். அப்பொழுது தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் அனைத்து வேலைகளையும் அவர்கள்தான் செய்வார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். டிஜிட்டல் முறையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறுவது குறித்து கேள்விக்கு டிஜிட்டல் முறை என்பதில் மேலை நாடுகளில் வளர்ந்து வரும் இந்தியா என்பது தற்பொழுது டிஜிட்டல் முறையில் உலகத்திற்கு நாம் முன்னோடிகளாக இருக்க வேண்டும். ஆனால் அது இளைஞர்களில் மத்தியில் புகழார்த்தியாக இருக்கிறது. தற்பொழுது 15 வயதில் இருந்து 30 வயதிற்குள் இருப்பவர்களுக்கு அது எளிதாக விடுகிறது. மற்றவர்களை 30 இருந்து 40 வயதிற்கு மேல் உள்ளவர்கள் டிஜிட்டல் முறை என்பது கடினமாக கணக்கெடுப்பு என்பது வீடு வீடாக சென்று அதிகாரிகள் வாயிலாகத்தான் அது நடத்தப்பட வேண்டும். உண்மையான வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் நேரடி கணக்கெடுப்பு முதல் தான் நடத்தப்பட வேண்டும் என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். பேட்டி டாக்டர் ஏசி சண்முகம், நிறுவன தலைவர், புதிய நீதி கட்சி என்பதும் குறிப்பிடத்தக்கது.